எல்லா நலன்களும் மகிழ்ச்சியாக அமைதியாக சமைக்கிறாக எல்லா நலன்களையும் மனங்களையும் சொன்னாங்க இல்லத்தின் ஆசிரியர் பால் எடுத்திருப்பாரு இணைந்து இந்த கிறிஸ்து பிறப்பு பற்றி ஒருவித ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஆரவாரமாக கொண்டாடி மகிழ இருக்கிறோம். இந்த வேளையில் நம்மில் ஒருவராக நம்மை உற்சாகப்படுத்தி வந்திருக்கும் அருட்தந்தை அவர்களையும் மற்றும் அருட்சகோதரி இருவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போது கண்ணீர செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணீர செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணீர் மணியே அமுதமே என் பொன்னே இன்பமே, என்னமே உம் வண்ணமே என்னை தேடி வந்ததே. ஆயிரோ ஆரோ ஆயிரோ ஆரோ ஆரிரோ ஆரோ ஆரிரோ ஆரோ எங்கும் நிறைந்த இறைவனே நங்கை உலகமொழுங்கினாய், ஞானம் காக்கும் நாதனே ஈரக்கரத்தில் அடங்கினாய், தாயும் பிள்ளை அல்லவா சேயாய் மாறும் சிந்தையே, கண்ணீர செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே, வல்ல தேவ
கண்ணீங்க செல்வமே என் மண்ணில் வந்த தெய்வமே. அடுத்ததாக பங்கு தந்தையின் வரவேற்புரை. இனிவர்களே, அனைவரையும் பெருமகிழ்ச்சியோடு இந்த கிறிஸ்தவ பிறப்பு விழா ஞாயிற்றுக்கிழமைக்கு அன்போடு வரவேற்கிறேன். வழக்கமாக நமது ஊரிலே ஒரு நாளைக்கு ஒரு அன்பியம் என்று ஒரு சின்ன வட்டமாக கொண்டாடி கொண்டிருந்த இந்த விழாவை இது நாம் 3 அன்பியங்களாக நினைவு கொண்டாடுகிறோம். இது முப்பெரும் விழா சொல்லலாம். சவேரியர் அன்பியம், அருளானந்தர் அன்பியம், வர்கீஸ் அன்பியம், 3 அன்பியமும் இணைந்து ஒரு மாபெரும் கிறிஸ்து பிறப்பு விழாவாக இந்த நாளில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிற்கு வந்திருக்கிற 3 அன்பிய தலைவர்கள், அன்பிய பொறுப்பாளர்களை கடவுளை எழுப்பி வரவேற்போம். இனி இவர்களை எல்லா நிகழ்வுகளிலும் நமக்கோடு உடனிருந்து நம்மை உற்சாகப்படுத்தி வழிகாட்டுகிறவர்கள் அன்பிய வழிகாட்டிகள், அருள் சகோதரிகள் இருவரையும் கடவுளை எழுப்பி வரவேற்போம். இந்த நாளிலே கலை நிகழ்வுகளை கொடுக்கிற எல்லா குழந்தைகளையும் எல்லாரையும் கடவுளை எழுப்பி வரவேற்போம். மீண்டுமாக ஒருவர் மற்றவரோடு இணைந்து மகிழ்ச்சியாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவோம். என்றால் கிறிஸ்து பிறப்பு என்றாலே மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்ததாக நடனம். பண்பாட மேரி கிறிஸ்மஸ் கண்மின்னும் தாரகை கை காட்டும் திசையிலே புல்லனையில் பூவென புனித பிறந்தார். ஆயர்களோ ஆவலில் ஞானியர்கள் அருகினில் கண்டனிலே வைரமென இயேசு பிறந்தார். சில்லென்ற வெண்பனி விண்ணுலகின் கண்மணி வானகராம் இயேசு பிறந்தார். சில்லென்ற வெண்பனி விண்ணுலகின் கண்மணி வானகராம் இயேசு பிறந்தார். நடனமாடிய குழந்தைகளுக்கு நன்றி. அடுத்ததாக வினாடி வினா. இயேசு நற்செய்தி பணியை தொடங்கிய போது அவருக்கு வயது என்ன? முப்பது சரியான விடை. யூதேய நாட்டின் அரசர் பெயர்?
இல்ல. ஏரோது ரைட். அபியா வகுப்பை சேர்ந்த குருவின் பெயர்? செக்கரியாவின் மனைவி பெயர்? சரியான விடை. செக்கரியா கடவுளின் திருமுன் எந்த பணி ஆட்சி வந்தார்? குருத்துவ பணி. செக்கரியாவுக்கு ஆண்டுடைய தூதர் எந்த பக்கம் ஒருவர் தூவப்பீடத்தின் எப்பக்கத்தில் தோன்றினார்? சரியான விடை. செக்கரியா எலிசபெத்தை பெற்றெடுத்த மகனின் பெயர் என்ன? சரியான விடை. மரியாளுக்கு தோன்றிய வானதூதர்? சரியான விடை. யாருடைய காலத்தில் மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது? இல்ல. சரியான விடை. ஆசிரியர் குலத்தை சார்ந்த பானுவேலின் மகள் பெயர்? சரியான விடை. அண்ணா என்னும் இறைவாக்கினரின் வயது? 84. சரியான விடை. எலிசபெத் கருவுற்று எத்தனை மாதம் பிறர் கண்ணில் படாதிருந்தார்? 5 மாதம். சரியான விடை. அடுத்து நடனம். பிரச்சனை கிடையாது. அந்த நேரத்துக்கு பூஜை பண்ணி அந்த நேரம் பூஜைக்கு யாரும் அதுக்கே வரணும். நைட்ல வச்சுட்டு யாரும் இவங்க நாங்க வச்சுட்டு 4 பூஜை வெட்டு இருக்கிற மாட்டா இருக்கு. அற்புதங்கள் செஞ்சிடுமை எங்க சந்ததி இரும்பு தானாகவே கறக்க போகிறேன்
கதவே தானாகவே திறக்க போகுது. கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள், கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் உன் கதவை தட்ட போகுதே. உன் களஞ்சியங்கள் திறக்க போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டே, சூப்பர் நேச்சுரல் ஆண்டே, சூப்பர் நேச்சுரல் ஆண்டே, சூப்பர் நேச்சுரல் ஆண்டே. Super natural, super natural, super நடனமாடிய குழந்தைகளுக்கு நன்றி. அடுத்ததாக வசனம் கொடுப்பேன். அதை மாறி மாறி இருக்கும் வேர்டு, அதை நீங்கள் சரியாக பொருத்தி கொடுக்கணும். நீரின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. அந்த அவங்க சொல்லிட்டாங்க அங்க வச்சிட்டாங்களா? அங்க மைக்கு கொடுங்க. அங்க வச்சிட்டாங்களா? சொல்லவே இல்லை. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். சரியானது. சொல்லுங்க. மைக்கில் மைக்கில் எடுத்து
எனது மனம் மீட்பராம் கடவுளை போற்றி பெருமைப்படுத்துகின்றது. கடவுளை நினைத்து இருக்குங்க. அதுல எனது மனம் மீட்பராம் கடவுளை போற்றி மொத்தம் கொடுத்தாங்களா? மொத்தம் கொடுத்தீங்க. சரி, அவ்வளவு பிரச்சனை இல்லை. அதில் சேர்ந்து ஒரே வார்த்தையா இருக்கிறேன். சிறப்பு. வேற யாரும் எல்லாம் சொல்லிட்டீங்களா? யார் சிறப்பா? சீக்கிரம் சொல்லியா? அதுல பாதி இங்க இருக்கு. ஆமா, ரெண்டையும் சேர்த்து ஒண்ணா இருக்குங்க. தம்பி தப்பு, தப்புல அது. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. பரலோகத்தில் நீ வாழும் வாழ்க்கை அது எப்போதும் அழியாத வாழ்க்கை. பரலோகத்தில் நீ வாழும் வாழ்க்கை அது எப்போதும் அழியாத வாழ்க்கை. என்று சந்தோஷம் முடிவில்ல சந்தோஷம், என்று சந்தோஷம் அளவில்ல சந்தோஷம். அது என்னேசு வாழ்கின்ற தேசம், அங்க சந்தோஷம் காற்றாக வீசும். அது என்னேசு வாழ்கின்ற தேசம், அங்க சந்தோஷம் காற்றாக வீசும். இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. இங்கே நீ காண்கின்ற எதுவுமே நிரந்தரமில்லை. பெரிதாய் என்கின்ற உன்னுயிரும் உனக்கு சொந்தமில்லை. இங்கே நீ காண்கின்ற எதுவுமே நிரந்தரமில்லை. பெரிதாய் என்கின்ற உன்னுயிரும் உனக்கு சொந்தமில்லை. எனக்கு வேறொன்று வேணாம், பணம் இருந்தா போதும் என்று நீ எண்ணுகிறாய். எனக்கு வேறொன்று வேணாம், சொத்து சுகம் போதும் என்று நீ வாழுகிறாய். உனக்கோ முடிந்தோ நீ ஆதாயம் செய்து கொண்டாலும் உனக்கோ அழிந்து போனா உனக்கு என்ன லாபம் உண்டாகும்? நீயோ நீதியின் பாதையில் நடந்து போனா உனக்கோ நித்திய ஜீவன் என்றும் உண்டு. நீயோ நீதியின் பாதையில் நடந்து போனா உனக்கோ நித்திய ஜீவன் என்றும் உண்டு. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் உறைந்தோடும் வாழ்க்கை. நடனமாடிய குழந்தைகளுக்கு நன்றி. அடுத்ததாக சவிரேர் அன்பேசிலிருந்து ஒரு நடனம். எங்கம்மா நான் ஆன மாட்டேன் இருக்கா? இந்த டான்ஸ் நான் இங்கே ஆன மாட்டேன் இருக்கு. நேரம் ஆடுறாங்க.
பல்ட்டி அடிக்கிறது ஆனம்பளாடா திருவிழாக்கு பாரு ஜிலுக்கா டான்ஸ் பாட்டு மினுக்கா ஸ்டெப்பா போட்டு ஏசப்பா வைனா பாத்திக்குவோம் சில்லா சில்லுன்னு கில்டா கில்லுன்னு நடனமாடி நாம் கொண்டாடுவோம் ஒரு மேட்டம் மாத்திரம் அழுதக மாறினால தேவன் இவன் அழுக்குள்ள பாவம் நீக்கும் அண்ணாதே மன்னாதிவன் மறுபடி வரப்போகும் மாறனாதா இவன் மாறனாதா இவன் எனக்கு கை கால சும்மா இருக்க மாட்டுக்க ரெண்டு பாட்டு வாங்குவது நான் டான்ஸ் ஆடினது தான் நடனமாடிய ஸ்ரீரோசனுக்கு நன்றி. அடுத்ததாக ஒரு பேர் கொடுத்துருப்பேன். அந்த பேர் வந்து அவர் என்ன வேலை செய்தாருன்னு எழுதியிருப்பேன். அதான் சரியா பொருத்தணும். 2 அன்பியும் வீடியோ நல்லா இருக்கு. நல்ல சமாரியன். இரத்தப்போக்கு உடைய பெண் இயேசுவின் ஆடையை தொட்டாள். ஏவாள் பழத்தை பறித்தது. இயேசு கெத்சமனி தோட்டம். தாவீது கவுன்கல். 7ஆம் நாள் ஓய்வு நாள். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு உணவளித்தல். கடவுளின் மன்னன் அத்திமரம் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு. மோசே 10 கட்டளைகள். இடையர்கள் விண்மீன். பேடை தூய ஆவி. கடவுளின் மன்னன் யோசேப்பு. இயேசு தோற்ற மாறுதல் புறா. ஓட்டமாறுதல் வந்து எலியாவும் விடுங்க. வாழ்த்துக்கள். சரியாக இந்த பொறுத்துகையில் கலந்து கொண்டார்கள். அதற்கு சந்திய குடும்பத்திற்கு கடவுளை என்று பாராட்டு தெரிவித்துக் கொள்வோம். அதெல்லாம் வந்து முழு முயற்சி எடுத்தார்கள். அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளை நாம் சிறப்பாக நிறைவு செய்திருக்கிறோம். கடவுள் நமக்கு ஒரு நல்ல கால சூழ்நிலை தந்திருக்கிறார். இன்னைக்கு சாயந்தரம் மழை பெய்யுன்னு ஒரு செய்தி போட்டோம்னா பக்கம் ஆகி போச்சு. இன்னைக்கு தான் 2 அன்பியத்தை எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கோமே அப்படின்னு நினைச்சோம். ஆனால் நமக்கு எல்லா வித உதவியும் கடவுள் தந்திருக்கிறார். கடவுளுடைய செய்தியை மகிழ்ச்சியோடு அறிவிப்பதற்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இனியவர்கள் இன்றைய நாளில் 3 அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் நாம் சிறப்பான நன்றி சொல்லியே ஆக வேண்டும். 3 அன்பியத்தை சேர்த்து செய்யணும் அப்படிங்கிறதுல
எந்த விதமான சோர்வையும் காட்டாமல் முழு முயற்சியோடு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக செவலியர் அன்பியம் அவங்க அன்பியத்துக்கும் பாட்டு பாடி இங்கேயும் பாட்டு பாடி எல்லா நிகழ்ச்சிகளும் எடுத்து என்று சொல்லி எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்கள். எல்லா அன்பியத்தாருக்கும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் அன்பிய குடும்பங்களுக்கும் மீண்டுமாக கடவுள் எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். அனைவரும் எழுந்து கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பான ஆண்டவரை மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பால்நேசனுடைய பிறப்பை நாங்கள் இதோ இந்த நாளிலே ஒருவர் மற்றவரோடு அறிவித்து எங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவரே, மகிழ்ச்சியை தருவேன் என்று சொன்னவரே, என் மகிழ்ச்சியை உங்களில் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சியை நிறைவு பெறவும் என்று சொன்ன அந்த வாக்குறுதிகளை ஆண்டவரே இந்த நாளில் நிறைவு செய்வீராக. குழுமி இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறோம். 3 அன்பியத்தையும் அன்பிய குடும்பங்களையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எல்லாருக்கும் தேவையான எல்லா காரியத்தையும் தகுந்த வேளையில் நீ உதவி செய்தரலாம். தகுந்த வேலையை உனக்கு பதிலளித்து என்று சொன்ன ஆண்டவரை, எங்களுடைய வேண்டுதல்கள் ஜெபங்கள் உம்மை நோக்கி எழுகிற பொழுதெல்லாம் எங்களுக்கு நீ பதில் கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த இரவு நேரத்தில் சிறப்பாக எங்களை நீர் ஆசீர்வதித்தலும் இந்த நாளை நிறைவு செய்திருக்கிறீர். நாங்கள் நல்ல முறையில் ஓய்வெடுக்கும் புதிய நாளை புதிய உத்வேகத்துடன் தொடங்கவும் தேவரை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. நம்ம அழைப்பை ஏற்று வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. மேலும் அருட்தந்தை அவர்களுக்கும் அருட்சகோதரி அவர்களுக்கும் மனமார்ந்த எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.